துருவ நட்சத்திரமாக இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்திலே ஒற்றை தாமரையின் நாயகனாக இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாமரையின் நாயகன் நீலகிரி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் போஜராஜன் அவர்களுடைய அந்த பங்களிப்பு, அவருடைய அந்த ஓமையோடு இருக்கக்கூடிய அந்த பேச்சு, கனிவான பேச்சு, கண்ணிய பேச்சு இன்றைக்கு தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவர் கவனத்தையும் இன்னைக்கு அவர் ஈர்த்திருக்கிறார். குறிப்பாக முதல்வர் உள்ளிட்ட அத்துணை மாமன்ற உறுப்பினர்களுடைய மகத்தான கண்ணியத்துக்குரிய மாமன்ற உறுப்பினராக இன்றைக்கு நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் போஜராஜன் அவர்கள் இருக்கிறார். அவர்களுடைய இந்த பணி மேலும் மேலும் அந்த சபையிலே அவர் எடுத்து வைக்கின்ற வாதங்கள், அவர் சொல்லுகின்ற அந்த சொல்லாடல், அத்தோடு தங்களது தொகுதி மக்களுக்காக தங்கள் மாவட்டத்தினுடைய நலன் சார்ந்த விஷயங்களை எடுத்து வைக்கின்ற போதாக இருந்தாலும் சரி, மத்திய அரசோடு இணக்கமாக தமிழக அரசு இன்றைக்கு இருக்கின்ற காரணத்தினால் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு அடிக்கடி பாரத பிரதமர் அவர்கள் சொல்லுவார்கள் அல்ல, அதை ஏறத்தாழ அந்த டபுள் இன்ஜின் சர்க்காராக இன்றைக்கு அதோடு ஒன்றி வருவதற்கான சூழலில் இன்றைக்கு தமிழக அரசு இருக்கிறது. தமிழக அரசு எடுக்கின்ற இந்த முன்னெடுப்புகளுக்கும் பாராட்டுகின்றேன் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு முத்திரை பதித்திருக்கிறார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தாமரையின் நாயகன் போஜராஜன் அவர்கள். அத்தோடு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கின்ற குறிஞ்சி பூவாக இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார். அவருக்கும் கூட நன்றி பாராட்டி இந்த அவையிலே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று தன்னுடைய வாதத்தை இந்த மாமன்றத்திலே எடுத்து வைத்து இன்றைக்கு தேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பார்வை பெறுகின்ற வகையிலே இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு பெருமையை தேடித் தருகின்ற வகையிலே அண்ணன் அவர்களுடைய பேச்சும் நடைமுறையும் செயல்பாடும் கண்ணியமிக்க அந்த மரபுகளை மாறாமல் காக்கின்ற அந்த பக்குவம் இருக்கிறது.